என்னோட பேரு தேவகி பாண்டியம்மாள். நான் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் பல்சமய உரையாடல் மையத்தின் அமைப்பாளராக இருக்கேன். நாங்கள் இப்போ பள்ளிவாசலுக்கு போனால் எங்களை மூலஸ்தானம் வரைக்கும் இந்துக்களை விட மாட்டேன்றாங்க. நீங்கள் எல்லாம் ஒற்றுமையை வலியுறுத்துறீங்க, அதுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஒரு குறைபாடை இங்கே பதிவு செய்கிறாங்க. பள்ளிவாசல், நீங்கள் வணங்குற பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் மட்டும்தான் நீங்கள் போறீங்க, மற்ற சமுதாய மக்களை நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ள உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன? மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய நீங்கள் இதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை தவிர யாரும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று எங்கேயாவது சொல்லியிருக்கான்னு சொல்லவே இல்லை. குர்ஆனில் அப்படி எந்த ஒரு வசனமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னபடி பள்ளி வாசல் இருந்துச்சு இல்லையா, அதுதான் அரண்மனையாகவும் இருந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் எதை பள்ளி வாசல் என்ற கட்டினார்களோ அந்த குடிசை வேயப்பட்ட அந்த இடம்தான் அவங்களுடைய தலைமை செயலகமாகவும் இருந்தது. அவங்க ஜனாதிபதி, தலைமை செயலகம் அதுதான். அந்த தலைமை செயலகத்தில் பல நாட்டு தூதர்களும் நபிகள் நாயகத்தை சந்திப்பாங்க. பள்ளியில தான். பல நாட்டு தூதர்கள் என்பவர்கள் கண்டிப்பாக முஸ்லிம்களாக இருக்கவில்லை. முஸ்லிம் அல்லாத பல சிற்றரசர்கள், பெரிய அரசர்கள் எல்லாம் அந்த அரபு நாட்டை சுற்றி ஆட்சி புரிந்தார்கள். அந்த அரச பிரதிநிதிகள் நபிகள் நாயகத்தை பார்க்க வருவாங்க. எங்க வச்சு பார்ப்பாங்க என்று கேட்டா அந்த பள்ளி வாசல்ல வச்சுதான் செய்வாங்க, அவங்கள சந்திப்பாங்க. அப்ப இன்னும் சொல்ல போனால் நம்ம கட்டி இருக்கிற இந்த பள்ளிவாசல் இருக்க, இதையெல்லாம் விட நபிகள் நாயகம் தங்களுடைய திருக்கரத்தால் கட்டிய பள்ளிவாசல் புனிதம் அதிகமானது. இப்ப நாங்கள் எல்லாம் கட்டுற பள்ளிவாசலை விட நபிகள் நாயகமே கட்டின பள்ளிவாசல் எப்படிப்பட்டது? சிறந்த பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலேயே முஸ்லிம் அல்லாத மக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்திருக்கிறாங்க, சந்திச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் இஸ்லாத்தின் பக்கம் அந்த மக்கள் ஈர்க்கவே பட்டார்கள். பள்ளிவாசலுக்கு வருவாங்க, முஸ்லிம்கள் எப்படி தொழுகிறாங்கன்னு உட்கார்ந்து பார்ப்பாங்க. அந்த தொழுகை முறை அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், என்னன்னு கேட்பார்கள். அதுல ஈர்க்கப்பட்டு என்ன செய்வாங்க, அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததை நம்ம நபிகள் நாயகத்தினுடைய வரலாறில் படிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இஸ்லாம் அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது. ஒரே ஒரு இடம். எந்த இடம்? மக்காங்கிற அந்த புனித தலம் இருக்குது இல்லையா, உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். மக்காவில் உள்ள கஅபா ஆலயத்தை, அந்த ஆலயத்திற்கு மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத யாரும் வர வேண்டாம் அப்படின்னு ஒரே ஒரு ஆலயம் அதுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு ஒரு சரித்திர பின்னணி இருந்தது. முதல்ல எல்லாரும் வந்து கொண்டிருந்தார்கள். நிர்வாணமாக அந்த ஆலயத்தை வலம் வர ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் அவங்க அனுமதிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நிர்வாணமாகத்தான் நம்ம பிறந்தோம், அதனால நிர்வாணமாகவே இந்த ஆலயத்தை நம்ம வலம் வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தை நிர்வாணமாக சுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நபிகள் நாயகம் பார்க்கிறாங்க. அப்ப இது ஒரு அநாகரிகமாக இருக்கிறது. இந்த கண்ட்ரோல் அவங்க நம்ம கட்டுப்பாடுல வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதுல இந்த புனிதத்தை மதிக்கக்கூடியவர்கள் மட்டும் வந்தா போதும், மற்றவங்க யாரும் வர வேண்டாம் என்று அப்ப ஒரு தடை உத்தரவு போட்டாங்க. அந்த ஒரு பள்ளிக்கு தான் போட்டார்கள். அங்க மட்டும் அது வேற தனி சட்டங்களும் இருக்கிறது. மக்காவுக்குள்ள நாங்கள் போய்விட்டால் அங்க உள்ள புற்பூண்டுகளை கூட கிள்ளக்கூடாது. அந்த புற்பூண்டுகளை கிள்ளக்கூடாது, குருவிகளை பறவைகளை வேட்டையாடக்கூடாது, அது மாதிரிலாம் நிறைய தனி ரூல்ஸ் இருக்கிறது. இதை யாரு கடைப்பிடிப்பா? அந்த இஸ்லாத்தை நம்பியவங்க தான் கடைப்பிடிப்பாங்க. மற்றவங்களுக்கு தெரியாது, சரிதானு சொல்லி போட்டுருவாங்க. அப்ப அந்த ஒரு பள்ளி வாசலை தவிர, மக்காவில் இருக்கிற அந்த ஒரு பள்ளி வாசலை தவிர மற்ற எந்த பள்ளி வாசலுக்கும் யாரை வேண்டுமானாலும் அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது இஸ்லாத்துல நபிகள் நாயகம் காட்டி தந்த ஒரு வழிமுறை. அதே நேரத்தில் தூய்மை இல்லாமல் இருந்தால் அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாம இருந்தாலும் அவங்க பள்ளிக்கு வரக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுட்டார் ஒருத்தர், முஸ்லீம் தான் அவர் குளிக்கல, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. இஸ்லாத்துல அவர் முஸ்லீம்களுக்காக, முஸ்லீம் அல்ல என்பதற்காக இல்லை,
பள்ளிவாசல்ல வரக்கூடிய நேரத்தில் குளிப்பது அவருக்கு கடமையாக இருக்குமே, ஆனால் அந்த குளிப்பை நிறைவேற்றாமல் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. அது மாதிரி மாதவிடாய் நேரத்தில் முஸ்லிம் பெண்களோ முஸ்லிம் அல்லாத பெண்களோ அவங்க அந்த பள்ளிவாசலுக்குள்ள முஸ்லிம் பெண்களும் வரக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கே தவிர முஸ்லிம் அல்லாத யாரும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று எந்த சட்டமும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தில் ஒரு 60க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன. இதே மதுரையில் கூட உங்களுக்கு 2 பள்ளிவாசல் எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் அழைத்து கொண்டு போவார்கள். நாங்கள் தடுக்க மாட்டோம். நாங்கள் விலங்கு வைத்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றங்கள் வந்த பிறகு எல்லா பள்ளிகளும் அந்த நிலைமை நீங்கள் பார்க்கலாம். கே. செந்தில்குமார், பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர். இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஏன் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றால், சுமார் 45 ஆண்டுகளாக எனது தோழிய நண்பர் முகமது அப்துல் கனி என்ற செல்வத்தினுடைய தோழர், அவர்கள் குடும்பமும் எங்களது குடும்பமும் அடிக்கடி பல சுற்றுலா தலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அது கடந்த காலம். அதில் கீழக்கரை சென்றிருக்கிறோம், நாகூர் சென்றிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நண்பர் சொல்கிறார் நாங்கள் அதை நம்பவில்லை என்று. அதற்கான காரணம் விளக்கம் தேவை. அதே சமயத்தில் எல்லா மதத்தினரும் ஒரே மாதிரியாக சொல்கிறார், இறைவன் என்பது ஒன்றுதான். அந்த நம்பிக்கை இன்னொரு மனத்திலும் உண்டு. இந்துக்கள் நாங்கள் எழுதும்போது பிள்ளையார் சொல்லி போட்டு ஓம் என்றும் ஒரு கிழக்கை போடுகிறோம். நமது ஜமாத்தினுடைய நண்பர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் நட்சத்திரம் திரை போட்டு 786 என்ற ஒரு குறியை போடுகிறீர்கள். கிறிஸ்டின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் சிலுவையை போடுகிறார்கள். இந்த மூன்றுக்கும் எனக்கு ரத்தின சுருக்கமான பதில் அவசியம் தேவை. சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு கேள்வி, உங்களுக்கெல்லாம் அறிமுகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க. அதாவது இந்துக்கள் தங்களுடைய திருமண பத்திரிகைகளில் கடிதங்களில் ஓம்னு சொல்லி போட்டு என்ன செய்வாங்க, அதை போட்டு அதை எழுதுவாங்க. கிறிஸ்தவர்கள் சிலுவையை போடுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பிறையையும் நட்சத்திரத்தையும் போட்டு 786 786 போடுறீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த 786க்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அறியாமையினால சில முஸ்லிம்கள் செய்கிற தவறான பழக்கம். இந்த தமிழகத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்ற முஸ்லிம்களை தாண்டி வெளியே போனீங்க என்று சொன்னா எந்த முஸ்லிமும் இப்படி போடுவது கிடையாது. நபிகள் நாயகம் பிறந்த நாட்டில் சவுதி அரேபியாவில் இந்த 756 கிடையாது. ஆப்கானிஸ்தானில் 756 கிடையாது. அதே மாதிரி பிரிட்டன்ல இதுல அமெரிக்காவில் அங்க எல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. துபாயில, குவைத்தில், பஹ்ரைன்ல அங்க எல்லாம் இந்த 756 கிடையாது. நம்ம நாட்டில் தான் அந்த 756ங்கிறது ஒரு இஸ்லாமிய சின்னம் மாதிரி ஆக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அது எப்படி ஆக்கப்படுதுன்னு கேட்டா, முஸ்லிம்கள் எந்த காரியத்தை துவக்குவதாக இருந்தாலும் ஒரு சொல்லை சொல்லித்தான் துவக்க வேண்டும். என்ன சொல்லணும்னு கேட்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பொருள் என்னன்னு சொன்னா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இப்ப சாப்பிட பொருள் வைங்களேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னால் என்ன அர்த்தம்? அளவு இல்லாத அருளாளன், நிகர இல்லாத அன்பு செலுத்துறவன், அந்த இறைவன் பெயரால் நான் சாப்பிடுகிறேன், அந்த இறைவன் பெயரால் திறக்கிறேன். கடையை திறக்க போறோமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் என் கடையை திறக்குகிறேன். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திற்கும் இதை சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை இருக்கிறது. எந்த காரியத்தையும் கடவுளை நினைத்து செய்யணும், அவனுடைய அளவற்ற அருளை நினைத்து செய்யணும், அவருடைய நிகரற்ற அன்பை நினைத்து செய்யணும். அப்பதான் கடவுள் நமக்கு கருணை புரிவாரு. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இதை என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆளுக்கு பின்னாடி வந்தவன் இந்த நியூமராலஜின்னு ஒன்று வந்து பார்த்தீங்களா, இந்த எழுத்துக்களுக்கு நம்பர் போடுவாங்க. ஏண்டா 1 பீண்டா 2 இப்படின்னு சொல்லி நம்பர்.
இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இதை காப்பி அடிச்சு எங்க ஆளுக்க இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குல்ல, அதுக்கு நம்பரை போடுறான். பீண்டா இத்தனை, இஸ்ண்டா இத்தனை, மீண்டா இத்தனைன்னு நம்பரை போடுறான். இந்த நம்பரை கூட்டி பார்த்தா 756 வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு இவனாக இஸ்லாம் சொல்லாத, நபிகள் நாயகம் கற்றுத்தராத, இவனாக கண்டுபிடித்துக் கொண்ட ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு அந்த நம்பரை போட்டு கூட்டி பார்த்தா டோட்டல் எவ்வளவு வரும்? 786 வரும். உடனே என்ன பண்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இவ்வளவு பெருசா இருக்கு எழுதணும், 786 எழுதுனா பிஸ்மில்லா சொன்ன மாதிரி ஆயிருமே அப்படின்னு நினைத்து கொண்டு, தப்பா நினைத்து கொண்டு அவன் என்ன பண்றான், 786 எழுத ஆரம்பிச்சான். ஒரு காலத்திலையும் 786 என்பது பிஸ்மில்லாவாக ஆக முடியாது. எண்கள் எண்கள் வேலையை செய்யும், எழுத்துக்கள் எழுத்துக்கள் வேலையை செய்யும். இப்ப நம்ம எடுத்துக்கிறோமே, ஒரு ஆளுக்கு பேர் அப்துல் காதர்னு வச்சுக்கிறோமே, அவரை கூட்டி பார்த்தா கூட ஒரு நம்பர் வரும், ஒரு 325 வரும். நம்ம அவரை போய் என்ன 325 சுகமா, அவர் கோவம் வரமா வராதா? பாத்திமான்னு ஒருத்தங்களுக்கு பேரு, அதை கூட்டி பார்த்தா அதுக்கு ஒரு நம்பர் வரும்ல, எனக்கு 524 நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா கோவம் வரமா வராதா? ஒரு மனிதனை அவன் பேருக்கு நம்பரை சொன்ன நான் என்ன கைதியான்னு கேட்கிறான். நீங்க அல்லாவுக்கு நம்பர் போடுவீங்களா? இறைவனுக்கு நம்பரை போட்டு 786 ஆரம்பிங்களா? இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு மூட நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. நீங்க கடிதம் எழுதுறீங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுங்க, எழுத தெரியாட்டி வாயினால சொல்லுங்க, சொல்லிட்டு கடிதத்தை எழுதுங்க. அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை தவிர இந்த 786 போடுவது இஸ்லாம் கிடையாது. சில சினிமாக்கள்ல வேற என்ன பண்ணிவிட்டாங்க என்று கேட்டா, அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நடிகர் என்ன செய்வாரு, அப்படி 786 அவர் நம்பர், அவர் கைதி, அந்த கைதியுடைய நம்பர் என்ன 786. அவர் தப்பிச்சு ஓடிடுவார் ஜெயில இருந்து, துப்பாக்கினால சுடுவாங்க, கரெக்டா அந்த வில்லையில படும், அது காப்பாத்திடுமா. இந்த 786 காப்பாற்றி விட்டது பாத்தீங்களா? இப்படி அவங்க பங்குக்கு இவன் மூட நம்பிக்கை செய்யறாங்க, அதை திருத்துறதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பங்குக்கு வந்த முஸ்லிம்களுடைய மூட நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் செய்கிறார்கள். எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு பயன்படுத்துங்க, எண்களை எண்களுக்கு பயன்படுத்துங்க. இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு முஸ்லிம ஒரு மனிதனை பார்த்தால் நாங்க என்ன சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லணும். இதுக்கு கூட நம்பர் போடலாம். இது ஆண்டா இவ்வளவு, இசுண்டா இவ்வளவு, சாண்டா இவ்வளவு உண்டு. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நம்பரை போட்டு 525, அவரு 525 சரியா வந்துருமா? அஸ்ஸலாமு அலைக்கும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லணும். அதுக்கு ஒரு நம்பரை போட்டு சொன்ன யாராவது ஒத்துக்கிறோமா? நம்பர் எதுக்கு? கணக்குக்கு தான் நம்பர். 7 5 எவ்வளவுனா 12 சொல்லிட்டு போங்க. கணக்குக்கு நீங்கள் நம்பரை பயன்படுத்தணுமே தவிர கருத்துக்கு நம்பரை பயன்படுத்தக்கூடாது, அது மூட நம்பிக்கை. அதனால 786 என்பதை நாங்க போடக்கூடாது, அது இஸ்லாத்துல இல்லாதது. அதை விட ஒரு இன்னொன்னு சேர்த்து கேட்டாரு, அதாவது ஒரு பிறை இருக்குல்ல, பிறையை போட்டு அந்த பிறைக்கு உள்ளது 786 போடுவாங்க. அது சயின்டிபிக்கு ரொம்ப முரணானது, விஞ்ஞானத்துக்கு. ஏன், பிறை இருக்குல்ல, ஒரு கீத்து மாதிரி தெரியும், ஆனால் கீத்து மாதிரி தெரிந்தாலும் அந்த பிறை 3 வருஷம், அது எந்த ஒரு கேப்பும் இருக்காது, வெளிச்சம் படாது, அவ்வளவுதான். பிறைங்கிறது, நிலவு என்பது எப்பொழுதும் உருண்டையா இருக்கிறது, அதன் ஓரத்தில் வெளிச்சம் படுகிறது, வெளிச்சம் படாத பகுதி இருட்டா இருந்துகிட்டு இருக்கிறது. இவன் என்ன பண்றான், அதுல கொண்டு 786 கொண்டு வைக்கிறான், காலி இடம் இருக்கிற மாதிரி. அது நிலவுல காலி இடமா இருக்குது, காலி இடம் கிடையாது. அதுவே ஒரு அறிவியலுக்கு எதிராகவும் இவங்களுடைய பழக்கம் இருக்கிறது. இந்த 786 போடுவதை முஸ்லிம்கள் நிறுத்திக் கொள்ளணும். இது ஒரு மூட நம்பிக்கை. இது மாதிரி செய்வதை விட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்க, இல்லைன்னா எழுதுங்க. அரபியில் எழுத தெரியலன்னா பரவாயில்லை, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால், இதை கூட சொல்ல தெரியாதா? இது கூட எழுத தெரியாதா? அப்படி பண்ணுங்க. இதெல்லாம் சாட்டுகேன் ஃபார்ம்ல கொண்டு வர்றோம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் மார்க்கத்தில் விளையாடக்கூடாது, தப்பு. இன்னொன்று கேட்டார், ஆமா, அவர் என்ன கேட்டார், கேள்வி அல்ல, அது ஒரு கேள்வி தான். அது அவர் ஒரு ஆச்சரியத்தை ஒன்று சுட்டி காட்டினார். அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாராம், அப்துல் கனீந்து, ஒரு 45 வருஷத்து காலத்து நண்பராம். அவங்க 2 பேரும் சேர்ந்து நாகூர், ஏர்வாடி, இதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தர்காக்களுக்கெல்லாம் போனோம். நானும் நல்லிணக்கமாக அதுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அதெல்லாம் தப்புங்கிறாரு. நானும் அவரும் சேர்ந்து எல்லா தர்காவுக்கும் போயிருக்கிறோம்.
இப்ப என்னுடைய நண்பர் என்ன செய்யறாரு, நாங்க அறியாம செஞ்சிட்டோம், அதெல்லாம் போகக்கூடாதுங்கிறாரு. அது என்னங்கிறது ஒரு விளக்கம் கேட்கிறாரு. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும்ங்க தர்கான்னு ஒண்ணு இருக்கிறது, பள்ளி வாசல் ஒண்ணு இருக்கிறது. பள்ளி வாசல்னா என்ன? அது எதுவுமே இல்லாத வெறும் இடம் தான். பள்ளி வாசல்ல எதுவுமே இருக்காது, வெறுமனே சுத்தமான ஒரு இடம் தான் இருக்கு பள்ளி வாசல்ல. அதுல நம்ம போய் நின்று இறைவனை தொழுதுட்டு வந்துருவோம். சிலை இருக்காது, எந்த ஒரு அடையாள சின்னங்களும் இருக்காது. தர்கான்னா என்ன தெரியுமா? ஒரு மனிதர் இறந்து போயிடுவார், அவரை கொண்டு போய் புதைச்சி வச்சு அவருக்கு எழுப்புற ஆலயத்துக்கு பேர் தர்கா. அங்க ஒரு ஆள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார். இந்த தர்காங்கிறது இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் தர்காவெல்லாம் இடிக்க சொல்லிவிட்டாங்க. இறந்து போன பிறகு மனுஷனை கடவுளாக்குறது பாவம். எந்த மனுஷனையும் கடவுள் ஆக்கக்கூடாது, கும்பிடக்கூடாது. உசுரோடு இருந்தாலும் ஒரு மனுஷனை வழிபடக்கூடாது, இறந்து போனாலும் வழிபடக்கூடாது என்பது நபிகள் நாயகத்தினுடைய போதனை. அதனால இந்த நாகூர் தர்கா அது இஸ்லாம் கிடையாது. அது எங்க மாதிரி ஒரு மனுஷர் வாழ்ந்தாரு, இறந்து போயிட்டாரு, அவரை புதைச்சி வச்சுட்டு நாகூர் ஆண்டவருங்கிறாங்க. ஆண்டவர் ஏன் செத்தாரு? ஆண்டவர் சாவாரு? ஆண்டவர் சாவக்கூடாது, கடவுள் தான் என்ன செய்யக்கூடாது, சாவக்கூடாது. நல்லா தெரியுது இறந்துட்டாரு, கொண்டு புதைச்சி வச்சுக்கிறாங்க. அவரை போய் என்ன பண்றாங்க, நாகூர் ஆண்டவரே, அஜ்மீர் ஆண்டவரேங்கிறாங்க. இது இஸ்லாத்துல இல்லாத ஒன்று. அறியாமை காலத்துல முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த இறந்து போனவங்களுடைய தர்காவில் போய் ஒரு இறைவனை வணங்க வேண்டிய இவங்க அவரை போய் வணங்குறாங்க. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொன்ன ஒரு முஸ்லீம் இறந்து போன ஒரு மனுஷரை வணங்கலாமா? தர்காங்கிறது தான். இப்ப தர்காங்கிறது இஸ்லாத்துல அனுமதி இல்லாத ஒரு விஷயம். அரபு நாடுகள் எல்லாம் தர்காவே கிடையாது. நீங்க பார்க்கலாம், நம்ம நாட்டில் முஸ்லீம் இருக்காங்க, அரபு நாட்டில் இருக்காங்கல்ல. அரபு நாட்டுக்கு போன எத்தனை இந்து சகோதரர்கள் இருப்பீங்க, அங்க ஒரு தர்காவை நீங்க பார்த்திருப்பீங்களா? கிடையாது. இதை விட புனிதமிக்கவர்கள் இறந்துருக்கிறாங்க. எந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியாது. இந்த வாசலை திறந்தாதான் பல கடவுள் நம்பிக்கை வந்துடும். இந்த மனிதனை வழிபடுற வாசலை திறந்தீங்கன்னு சொன்னா அது என்னவாய் போயிரு, நாளைக்கு அவரே ஒரு கடவுள் ஆயிடுவார், கடவுளுக்கு பேரன்றுவாங்க, கடவுளுக்கு கொள்ளு பேரன்றுவாங்க. இப்படியெல்லாம் ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் கடவுளை மட்டும்தான் வழிபடணும், மனுஷனை உசுரோடு இருந்தாலும் வழிபடக்கூடாது, இறந்துட்டாலும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லுகிறது. நீங்கள் அப்துல் கனி அவர்களோடு சேர்ந்து அவர் சென்ற சகோதரர் சென்ற இடங்கள் எல்லாம் தர்காக்கள். அது இஸ்லாத்துல இல்லாதது, அது இடிக்கப்பட வேண்டியது, தகர்க்கப்பட வேண்டியது. அதனால அந்த சகோதரத்தை விளங்கி உண்மையை சொல்லியிருக்கிறார். பாரதி மானாமதுரை உடல் தானம் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிற ஒரு நல்ல செய்தி. எங்க மாவட்டத்துடைய மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் உடல் தானம் செய்தார்கள். ஆனால் உடல் தானம் என்பது இன்றைக்கு உலகளாவிய ஒரு செய்தியாக இருக்கிறது. குருதிக்கொடை வழங்குவது என்பது இஸ்லாமில் கண்ணியமாக ஒரு செய்தியாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நானெல்லாம் 27 முறை குருதி தானம் செய்தவன். ஒரு குருதி தானம் இன்னும் ஒரு உடலை அல்லது உயிருக்கு கை கொடுக்கிறது. இந்த அடிப்படையில் குருதி தானத்தை எதிர்க்காத இஸ்லாம் வணக்கத்திற்குரிய சங்கைக்குரிய மரியாதைக்குரிய நீங்கள் உடல் தானத்தை எதிர்ப்பதாக அல்லது அது வழிமொழியாமல் சின்னத்திரையில் அந்த செய்தியை சொன்னீர்கள். இஸ்லாமுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தி கியாமத் நாள் என்பது அந்த எழுப்பப்படும் நாளில் அவருடைய உடலில் எந்த பகுதியும் அல்லது இல்லாமல் போவதோ குறைந்து போவதோ ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் மறுத்தீர்களா என்று எங்களுக்கு புரியவில்லை. நாங்கள் மாற்றுமத சகோதரர்கள் என்பதால சில செய்திகள் எங்களுக்கு தெரியாமல் முரண்பட்ட கருத்து உடையவர்களாக இருக்கலாம். பொதுவாக குருதிக்குறையை வழிமொழிகிறவர்கள் உடல் தானம் கொடுப்பதால் இன்றைக்கு சிறுநீரக அந்த குறிப்பிட்ட பாகம் இல்லாமல் மீண்டும் இன்னொரு மனிதனுக்கு உயிர் கொடுப்பதும், கண்ணடி விளம்புவதால் இன்னொரு தாய் நேரடியாக மரணித்த பின்னாலே இந்த சமூகத்தை அல்லது உலகத்தை பார்ப்பதும் என்பது சகஜமாக இன்றைக்கு மனிதநேயத்திற்காக தொடர்பான செய்தியாக இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அவ்வாறான சின்னத்திரையில் முரண்பாடான செய்திகளை ஏன் சொன்னீர்கள் என்கிற விஷயத்திற்காக இந்த செய்தியை முன்வைக்கிறேன். ஐயா சோமசுந்தர பாரதி அவர்கள் இரத்த தானம் செய்வதை பற்றி நாங்கள் ஆதரிப்பதை வழங்கி வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் உடல் தானத்தை நீங்க ஏன் மறுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. இரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டதுக்காக உங்களுடைய தகவலுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். தமிழகத்தில் சென்ற ஆண்டு இரத்த தானம் வழங்கிய அமைப்புகளிலே மாநிலத்திலேயே 2வது இடம் என்ற விருதை நாங்கள் எங்களுடைய இயக்கம் எங்கள் ஜமாத்து பெற்றிருக்கிறது. மாநிலத்திலேயே 2வது இடம் எங்களுக்கு. இந்த வரக்கூடிய 26ஆம் தேதி இந்தியாவில் இதுதான் சாதனையாக இருக்கும். அநேகமாக ஒரு நேரத்தில் 1500 பேர் இரத்த தானம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி சென்னையில் 11 அரசு மருத்துவமனைகள் இணைந்து வருகிற 26ஆம் தேதி நாங்கள் சென்னையில் நடத்த இருக்கிறோம். அது அவ்வளவு பேர் ஒரு தடவையில கொடுத்தது, அதுதான் எங்க சாதனை. அதை முறியடிக்கிற விதமாக செய்கிறோம். வரக்கூடிய ஆண்டில் இரத்த தானம் வழங்குவதில் முதல் இடம் பெறக்கூடிய அளவில் எங்களுடைய எண்ணிக்கை நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு தகவலுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இப்ப ஐயாவுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க உடல் தானத்தை மறுக்கிறீங்க. ஒரு மனிதனுடைய கண்ணை இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தா அது யூஸ் ஆகத்தானே செய்யுது அப்படிங்கிற கருத்துப்பட கேட்கிறாங்க. இந்த உடல் தானத்துல சில உறுப்புகள் ஒரு மனிதன் இறந்த பிறகு அடுத்தவனுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அதை கொடுக்கறத நாங்க மறுக்கவே இல்லை. குறிப்பாக கண்தானத்தை மேட்டுப்பாளையம்ங்கிற ஊர்ல ஒரு நேரத்தில் 100கணக்கான பேர்கள் கண்தானம் கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எங்களுடைய சகோதரர்கள் கண்தானமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த கண்தானத்தை பொறுத்தவரை நீங்கள் நம்ம இறந்துட்டோம்னு வைங்களேன், இறந்த உடனே சில மணி நேரங்கள் அந்த கண்ணு கெட்டு போகாம இருக்குது. எதுக்காக வேண்டிய கடவுளை அப்படி வச்சிருக்காருன்னு கேட்டா யாருக்காவது யூஸ் ஆகட்டும்னு சொல்லித்தான். நம்ம பாடி இறந்துருது, அந்த கண்ணை வேகமாக எடுத்து அதை பாதுகாத்து கொண்டால் இன்னொரு மனிதனுக்கு அந்த கண்ணை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறதுனால நாங்க அதை கண்தானத்தை நாங்க எதிர்க்கவே இல்லை. அதை நாங்களும் செய்திருக்கிறோம். செய்வதை நாங்கள் நிகழ்ச்சியாக விழாவாக நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போயும் இருக்கிறோம். அது எங்கள் இஸ்லாத்திற்கு எதிரானது இல்லை. ஆனா உடல் தானம் என்று சொல்வது அப்படி பயன்படாது. வேற உறுப்புகள் எல்லாம் அது மருத்துவ சும்மா அறுத்து பார்க்கறதுக்கு பயன்படுமே தவிர, இந்த உடல் தானத்துல ஒரு மனிதன் தன்னுடைய உடலை தானம் செய்தால் அவன் விரலை எடுத்து ஒரு ஆளுக்கு வைக்கலாம், செத்து போன விரலை எடுத்து இன்னொரு ஆளுக்கு வைக்கலாம்னு இருந்தால் ஒரு ஆளுக்கு நீங்கள் பயன்படுதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை. கண்ணுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கே தவிர, செத்து போன ஆளுடைய கிட்னியை கொண்டாந்து ஒரு ஆளுக்கு வைக்கலாம், செத்து போன ஆளுடைய கையை வெட்டி கொண்டாந்து கை இல்லாத ஒரு ஆளுக்கு வைக்கலாம் என்ற அளவுக்கு மருத்துவம் இல்லை. அப்போ உடல் தானம் என்பது யாருக்கும் பயன்படுவதற்கு கொடுக்கிறது இல்லை. அது எதுக்கு பயன்படும் என்றால், மருத்துவ படிப்பு படிக்கிறாங்கல்ல, அவங்க அந்த உடல்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளமைப்பு என்ன, இதுகளை அறிந்து கொள்வதற்கு வேண்டுமானால் அது யூஸ் ஆகும். அதுக்கு மனித உடலை வச்சுதான் அறிந்து கொள்ளுங்கிற தேவையில்லாத அளவுக்கு தவளையை வைத்து, குரங்குகளை வைத்து, பல பிராணிகளை வைத்து எல்லாம் என்ன செய்யறாங்க, அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுக்கு ஒருத்தர் விரும்பி வழங்கினாரு, ஏனால் அது ஒரு அப்ஜெக்ஷனா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறந்து போன உடலுக்கு தொழுகை நடத்தி அவருக்கு பிரார்த்தனை செய்து அவரை கொண்டு அடக்கம் பண்ணணும் என்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. இந்த உடலை கொடுக்கறதுனால யாருக்கும் பயன்படுற மாதிரியும் இல்லை. மேட்டுப்பாளையத்தில் எத்தனை பாக்கர், மேட்டுப்பாளையத்தில் சொல்லுங்க மைக்கில் எத்தனை பேர், நீங்க தானே போயிட்டு வந்தீங்க, உங்க அவர் தலைமையாக நடந்துச்சு. மேட்டுப்பாளையத்தில், அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 150 சகோதரர்கள் சகோதரிகள் மாத்திரம் 58 பேர், 58 சகோதரிகள் கண்தானம் பண்ணாங்க. அதே போல் 150 பேர்கள் மொத்தம் கண்தானம் பண்ணாங்க. அது ஒரு இயக்கமாகவே நாங்கள் கொண்டு செல்லிருக்கிறோம். ஒரு இயக்கமாக தமிழகம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் எல்லா ஊர்களிலும் இதை கொடுப்பதற்கான முயற்சி. எப்படி ரத்த தானத்தில் இன்றைக்கு 2வது இடத்திலே, அதாவது ஒட்டுமொத்த அமைப்பில் 2வது இடத்துல இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பை போல் வருகின்ற 26ஆம் தேதி கூட சென்னையிலே ஒரு மெகா, அதாவது கிட்டத்தட்ட 1550 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மெகா ரத்த தான முகாம் நடைபெற இருக்கிறது. இது ஒரு இயக்கமாக கொண்டு செல்ல இருக்கிறோம். அப்ப அதனால இந்த உடலை கொடுக்கறது நம்ம எதனால இருக்கணும், யூஸ் யாருக்கும் பயன் இல்லை. ஒரு ஆளுக்கு அந்த உறுப்பை பயன்படுறதான்னு அந்த மாதிரி மனுஷன் செத்தோம்னா எல்லா உறுப்பும் செத்துறது. கண்ணு மட்டும்தான் கொஞ்ச நேரத்துக்கு உயிரோடு இருக்கிறது. நான் செத்த பிறகு கூட என்னுடைய கண்ணு சில மணி நேரங்கள் உயிரோடு இருக்கிறது. உடனே எடுத்து ஒரு ஆளுக்கு வச்சிடலாம். ஆனா கை, காலு, மற்ற உறுப்புகள் எல்லாம் சாவுமையில சேர்ந்து செத்துருது.
அது அடுத்த ஆளுக்கு வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு வேறுபாடு இருக்கிறதுனால தான் அந்த உறுப்புகள்ல கண்ணை மட்டும் நீங்கள் செய்யலாம், அது யூஸ் ஆகுற தெரியுது, மற்றது யூஸ் ஆகலைங்கும் போது அதை கொடுக்க சொல்லி வலியுறுத்த கூடாது, அது வேஸ்ட். அதனால நாங்க மறுத்திருக்கிறோம். என் பேர் சிவகுமார், இருந்து வரேன். பெண்களை அடித்தாலோ இல்ல கொடுமைப்படுத்தினாலோ 2 ஆண்டு ஜெயில் என்ற புது சட்டம் வந்திருக்கு. இஸ்லாமியர்களா நீங்கள் பெண்களை மிகவும் பெண்கள் சுதந்திரத்தை மிகவும் நேசிக்கிற நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? இதான் என்னுடைய கேள்வி. இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை பற்றி தான் தம்பி சிவகுமார் கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, பெண்களை அடிச்சாங்கன்னு சொன்னா 2 ஆண்டு சிறை தண்டனைன்னு ஒரு சட்டம் இப்போ பாஸ் ஆகிருக்கிறது. பெண்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நீங்க இதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதாவது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் பல குடும்பங்கள்ல கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. அது ஒரு 20% இருக்கலாம். ஒரு 80% குடும்பத்தில் வந்து அப்படி நகமும் சதையுமாக உடலும் உயிருமாக கலந்துதான் என்ன செய்யறாங்க, வாழ்க்கையை நடத்துறாங்க. எல்லாரும் இப்படி செய்வது கிடையாது. அப்ப இந்த சட்டம் கொண்டு வந்தவர்கள் இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, நல்ல மனைவிமார்கள் கூட இந்த சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்துவதற்கான வாசல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அதாவது ஒரு மனைவி நினைத்தால் கணவனை வந்து எப்படி வேண்டாலும் மிரட்டலாங்கிற மாதிரி, அதாவது ஒரு அந்யோன்யமாக ஒருத்தர் பரஸ்பரம் நம்பி சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலையில இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த சட்டத்துல ஒரு மனைவியை போய் ஏதாவது ஒரு வார்த்தையை புருஷன் சொல்லிட்டான்னு போதும், நேர போய் என்னை வந்து திட்டுனாரு, உடனே பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. திட்டுனா உள்ள, திட்டி விட்டாரு என்று நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா போது புருஷன் உள்ள, மாமியா உள்ள, நாத்தனா உள்ள, மாமனார் உள்ள, எல்லாத்தையும் உள்ள வந்து வச்சுக்கலாம். இது மாதிரியா உள்ளது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவினா குடும்ப வாழ்க்கைக்கு தானே கணவன் மனைவி. குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு மனைவி அழைச்சான்னு வைங்க, எனக்கு பிடிக்காத நேரத்தில் அவர் அழைத்தார் அப்படின்னு கொடுத்தா போதும், அதுக்கு உள்ள போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு அறிவாளிகள் உட்கார்ந்து இந்த சட்டத்தை எழுதினாங்களா? இந்த சட்டத்துல வந்து குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி சட்டம் கோபப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு போற அளவுக்கு இருக்கிறது. அதாவது பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்குரிய சாட்சி எவிடன்ஸை வச்சு பக்கத்து வீட்டுக்காரனை வச்சு அடிக்கிறான், உதைக்கிறான், சித்திரவதை பண்றான், அப்படி எல்லாம் ஒரு எவிடன்ஸ் காட்டி வழக்கு போடுற மாதிரி சட்டம் இருந்தால் ஒத்துக்கொள்ளலாம். எவிடன்ஸ் எதுவுமே இல்லாம சும்மா ஒரு மனைவி கணவனை வந்து மிரட்ட நினைத்தால் என்ன வேண்டாலும் செய்யலாம். நான் எது வேண்டாலும் நான் செஞ்சுக்கிறேன், என்னை கேட்காத, என்னை கேட்டா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணா பிடிச்சி உள்ள வச்சிடறேன். அப்ப இந்த சட்டம் நீங்க முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இது ரொம்ப ஒரு மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு இடம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சட்டம் வந்து அமுலாகி 1 மாசம் கூட ஆகல, 1 மாசத்துக்குள்ள அவ்வளவு கம்ப்ளைண்ட்கள் வந்திருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் மிஸ்யூஸ் பண்றதுக்கே இந்த சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க நிறைய. அப்ப இந்த மாதிரி ஒரு முறைகேடாக பயன்படுத்துற வாசல் எந்த சட்டத்தில் திறந்து இருந்தாலும் அது சமூகத்துக்கு நன்மை தராது. ஏன்னா பெண்கள் வந்து எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஆண்கள் எப்படி கெட்டவர்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி பெண்கள்ல கெட்டவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி கெட்ட பெண்கள் அந்த சட்டத்தை தப்பாக பயன்படுத்துவதற்கு வழி இல்லாத வகையில் அந்த ஓட்டைகள் நிறைய இருக்கிறது, அடைக்கப்பட வேண்டும். அது மாதிரியான விதிமுறைகள் இல்லாமல் இந்த சட்டம் வந்திருக்கு என்பதுதான் எங்களுடைய கருத்து. பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். ஒரு 10 வருஷம் நீங்க விளைவை நீங்க பாப்பீங்க. என் பேரு ஜே அம்புஜம். என்னோட கேள்வி என்னன்னா, முஸ்லீம் நாட்டில் தான் நாட்டுக்கு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இங்கேயும் அவ்வளவு சண்டை நடக்கும்போது பிடிபடுற அத்தனை தீவிரவாதிகள்னு உங்க இனமாகவே இருக்கிறது வருத்தத்தக்க விஷயம். அதை வந்து நீங்க எனக்கு தெளிவுபடுத்தணும். அதான் என்னோட முதல் கேள்வி. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்தியாவில் இந்த தீவிரவாதம்னு சொல்லி பிடிபடுற 50 பேருமே முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறாங்க, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்துருவாக்கத்தின் காரணத்தினால அப்படி ஒரு செய்தி மக்கள்கிட்ட நிலவுகிறது. உண்மையில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் நமது நாட்டில்
பலவிதமான தீவிரவாத குழுக்கள் இருக்கின்றன. உதாரணமாக இப்ப சீசன் வந்து நக்சலைட் சீசன். நேற்று முந்தா நாள் போன வாரம்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நக்சல் தீவிரவாதிகளாகத்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ராக்கெட் லாஞ்சர்லாம் கடத்தினாங்க இல்லையா, அதுல இருந்து சூடு பிடிக்க ஆரம்பித்து இப்ப என்னடான்னு பார்த்தா துப்பாக்கி அது இதுன்னு பயன்படுத்துற ஆளுக்கு பூரா நக்சலைட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு முஸ்லீம் பேர் கூட இல்லை, சரியா? ஆனால் நக்சலைட்ல உள்ளவங்க கந்தசாமி ராமசாமின்னு வர்றாங்க. அந்த கந்தசாமி ராமசாமிங்கிறத கந்தசாமி ராமசாமின்னு தான் நம்ம பார்க்கிறோமே தவிர அவங்களுடைய மதத்தோடு நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கறது இல்லை. முஸ்லீம்களை எவனாவது ஒரு கிறுக்கம் செஞ்சா மட்டும்தான் மதத்தோடு சம்பந்தப்படுத்துறோம். இவங்க வந்து முஸ்லீம் இல்லதானே அப்படின்னா இந்து கிறிஸ்தவர்களோட சொல்லணும்ல, அப்படி பேப்பர்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேப்பர்ல என்ன செஞ்சு போடுறாங்கன்னு கேட்டா முஸ்லீம்களை எவனாவது ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அவன் பெயரை போடலாம், முஸ்லீம் தீவிரவாதிங்கிற வார்த்தையை போட்டு விட்டுறாங்க. மற்றவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பேரை மட்டும் போடுறாங்க, மதத்தை போட மாட்டேங்கிறாங்க, சரியா? இப்ப எடுத்துக்கிடுங்களேன், இப்ப காஷ்மீர்ல முஸ்லீம்ல சில பேர் ஒரு தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதே அளவுக்கு இதை விட கூட வேற மாநிலங்கள்ல தீவிரவாதம் இருக்கா இல்லையா? இருக்கிறது. உள்பா தீவிரவாதிகள் ஒரு பக்கம் அவங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். போட்டோ தீவிரவாதிகள் சொல்லி அவங்க ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். பீகார்ல இதே மாதிரியான தீவிரவாத குழுக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்களெல்லாம் போலீஸை தாக்குறாங்க, ராணுவத்தை தாக்குறாங்க, பொதுமக்களை தாக்குறாங்க, பஸ்ல கொண்டு வைக்கிறாங்க, ரயில கொண்டு வைக்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் வந்து முஸ்லிம்கள் இல்லை, அவங்க ஏதோ ஒரு மதத்தில் உள்ளவங்க தான். ஆனால் மீடியாக்கள்ல வந்து அவங்கள மதத்தோடு சேர்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம் எவனாவது ஒரு 4 பேர் செஞ்சா மட்டும் முஸ்லீம் தீவிரவாதிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிடுறாங்க. தப்பு, அது ஒரு விஷயம். இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா முஸ்லீம்ல ஒருத்தன் செஞ்சா அவனோட முஸ்லீம்ங்கிற மதம் சேர்க்கப்படுது, மற்றவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அவனோட வந்து மதம் சேர்க்கப்படுவது இல்லை. இப்ப உதாரணமா இலங்கையில் எடுத்துக்கொள்ளுங்களேன். இலங்கையில ஒரு சண்டை நடக்கிறது, விடுதலை புலிகள்ங்கிற ஒரு அமைப்பினருக்கும் அரசாங்கத்துக்கு மத்தியில் நடக்கிறது. அந்த விடுதலை புலிகள்ங்கிற அமைப்புல உள்ளவங்களுக்கு ஒரு மதம் இருக்கும்ல, அதை யாராவது சொல்லுவாங்களா? அதை விடுதலை புலின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்கள இந்து என்றோ அவங்கள கிறிஸ்தவர் என்றோ யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவே அந்த மாதிரி ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் ஏதாவது பண்ணாங்கன்னு வைங்க, அதுக்கு என்ன பேர் வந்துருது? முஸ்லீம் தீவிரவாதின்னு வந்துருது. அதனால நீங்க இந்தியாவில் எடுத்தாலும் சரி, உலகத்தில் எந்த பகுதியில் எடுத்தாலும் சரி, எல்லா சமுதாயங்கள்லையும் 4 தீவிரவாதி இருக்கிறான், 4 கிறுக்க இருக்கிறான். சமூகத்தை பத்தி நினைக்காம வன்முறையின் மூலமாக தான் மார்க்கம் காண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்திலையும் எல்லா மொழியிலையும் இருந்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி முஸ்லீம்களையும் இருக்கிறான். ஆனால் முஸ்லீம்கள் யாராவது அந்த செயலை செய்யும் பொழுது அவங்களோட மதம் சம்பந்தப்படுத்தப்படுகிறது. முஸ்லீம் அல்லாதவங்க செய்யும் பொழுது மதம் சம்பந்தப்படுத்துவது இல்லை. அவ்வளவு வேணாங்க. இப்ப நான் லேட்டஸ்டா ஒன்று சொல்றேன். இந்த தேசத்தை காட்சி கொடுக்கிறதான தேசத்தில் ஒரு பெரிய குற்றம். இப்ப 2 மாதமாக தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள் கைது செய்யப்பட்டாங்களே, அவங்கள யாரு முஸ்லீமே இல்லை. எல்லாருமே ராணுவ தளபதிங்கிறாங்க, கடற்படை தளபதிங்கிறாங்க, தளபதிக்கு மாமாங்கிறாங்க, தளபதிக்கு மச்சாங்கிறாங்க. எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத மற்ற சமுதாய மக்களாக இருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமும் இல்லை. ஆனால் இதே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அதுல ஒரு முஸ்லீம் இருந்திருந்தான்னு வைங்க ஒருத்தன், அப்ப பேப்பர்ல செய்திகள் மீடியாக்கள்ல செய்திகள் எப்படி வரும்? வேற மாதிரி வந்துடும். அதனால முஸ்லீம்களை இழுக்கிறாங்க என்பதை நாங்கள் மறுக்கல, அது இஸ்லாம் கண்டிக்கிறது தப்பு. ஆனால் எல்லாத்திலையும் இருக்கிறார்கள். முஸ்லீம் செய்யும் போது மாத்திரம் இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தி போடுறாங்க, மற்றவங்க செய்யும் பொழுது அவங்க மதத்தை மறந்துடுறாங்க, மதத்தை சொல்றது இல்லை. அப்ப கேட்கிற மக்களுக்கு என்ன பதியுது? ஓ, இஸ்லாம் தான் தீவிரவாதம் போல இருக்கு, முஸ்லீம் தீவிரவாதி. மீடியாக்கள் அந்த கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார்களே தவிர அதனால என்ன செய்யறான்? முஸ்லீம்ல 4 இருக்கிறத சரின்னு நினைக்கிறான். அதை அந்த இயக்கத்தோட சேர்த்துடணும். குண்டு வைக்கிறானா லஷ்கர்னா லஷ்கர்னு சொல்லுங்க, வேற இயக்கம்னா வேற இயக்கம்னு சொல்லுங்க, ஹிஸ்புல் முஜாஹிதீன் அந்த பேரை சொல்லிட்டு போங்க. முஸ்லீம் ஏன் சொல்றீங்க? ஒரு இயக்கத்துக்கு பெயர் இருக்கும்ல, அந்த பெயரால் அந்த தீவிரவாதிகள் அடையாளப்படுத்தினால் இந்த தப்பான புரிந்துணர்வு வராது. அது மீடியாக்களின் காரணமாக முஸ்லிம்கள் தான் இப்படி செய்கிறார்கள் என்ற சித்திரம் உண்டாயிருக்கிறது.
அது தவறு, முஸ்லிம்களும் அப்படி செய்கிறார்கள் என்ற அடிப்படை நாங்கள் மறுக்கல, தப்புதான். என்னுடைய பெயர் தீனதயாளன். நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து வருகின்றேன். நான் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கத்தை சார்ந்தவன். அந்த பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவராகவும் இருந்தவன். உயர்ந்த மண்ணுக்கேற்ற மார்க்கமான இஸ்லாத்தில் மொழியியல் சிந்தனை உங்களுடைய தொழுகையில் இல்லையோ என்கின்ற மனக்குறை என்னிடம் இருக்கின்றது. எபிரேயத்திலிருந்து வந்த கிறிஸ்தவ மதம் தமிழகத்திலே ஆலயங்களிலே தமிழிலேதான் வழிபாடு ஜபிக்கிறார்கள். இந்து மதத்திலே ஒரு சில கோவில்களில் மட்டும் தமிழ் கேட்கிறது. பெரும்பாலான ஆலயங்களில் சமஸ்கிருதமே 2000 ஆண்டுகளாக ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தமிழ் வேண்டும் என்று கேட்கின்றோம். தந்தை பெரியார் அந்த உணர்வை ஊட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு வரை பெரிய ஆலயங்களிலே தமிழ் வழிபாடு இல்லை என்கின்ற குறை இருக்கின்றது. இஸ்லாத்திலேயும் தொழுகையின் போது அரபு மொழிகளிலேயே தொழுகை செய்யப்படுவதாக நான் உணர்கிறேன். அது ஒரு குறை உங்களை பொறுத்தவரை இல்லை என்றாலும் கூட நீங்கள் தமிழிலே வழிபடுவீர்களே ஆனால், உங்களுடைய உயர்ந்த தத்துவங்களை சொல்வீர்களே ஆனால், அந்த கருத்து மக்களுக்கு போய் சேரும். கிறிஸ்தவத்திலே ஜபிக்கிற போது, தெரு கடைகளில் நிற்கிற போது அந்த கருத்து எங்களுடைய காலத்திற்கு வந்து சேர்கிறது. சமஸ்கிருதம் ஓதுகிற போது என்ன சொல்கிறார்கள் என்று புரியவில்லை. அது வேதமொழி என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த தொழுகை வழிபாடு தமிழில் இருக்குமேயானால் உங்களுடைய கருத்துக்கள் மக்களை வெகுவாக சென்றடையும் என்பது மட்டுமல்ல, உலக நாடுகளிலே எந்தெந்த மொழிகளிலே மக்கள் பேசுகிறார்களோ அந்தந்த மக்களுக்கான மொழியிலே உங்களுடைய தொழுகை இருந்தால் மக்களுக்கு எளிதாக புரியும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முதல்ல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மொழியை பற்றி அதனுடைய நிலைப்பாடு என்னவென்றால், எல்லா மொழிகளும் சமமான அந்தஸ்து கொண்டவை. இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஒரு மொழி உசந்தது, ஒரு மொழி தாழ்ந்தது என்ற கருத்தை இஸ்லாம் ஒப்புக்கொள்ளவில்லை. தமிழும் சரி மலையாளமும் சரி ரெண்டு சமமானது. அப்படிதான் இஸ்லாம் நாங்கள் நினைக்க வேண்டும். அரபு மொழியில குரான் இருந்தால் கூட அரபு மொழியும் தமிழ் மொழியும் சமமானதுதான். அரபு மொழி உசந்தது என்று நாங்கள் நினைக்கவே கூடாது. நபிகள் நாயகம் அவர்கள் அரபுதான் உசந்த மொழி என்று நினைத்த மக்கள் மத்தியில் பிறந்தார்கள். அந்த மக்கள்கிட்ட அவங்க சொன்னார்கள், லா பலவழி அரபியின் அல்ல அஜமியின், அரபு மொழி பேசுகிற யாருக்கும் வேற மொழி பேசுகிற மக்களை விட எந்த சிறப்பும் கிடையாது. நீங்க அரபு மொழி பேசுறதுனால உங்களுக்கு சிறப்பு கூட கிடையாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அதனால மொழியை பொறுத்த வரைக்கும் சில மொழிகள் தான் தேவமொழி, சில மொழிகள் தேவமொழி இல்லை, தேவன் அந்த மொழியில வழிபடக்கூடாது, பிரார்த்திக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்தில் கிடையவே கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் சில நேரங்களில் உலகளாவிய ஒரு மதமாக இருந்தால், உலகளாவிய ஒரு சித்தாந்தமாக இருந்தால், உலக ஒற்றுமையை கருதி ஏதாவது ஒரு மொழியில் ஒரு காரியம் இருப்பதுதான் சிறந்தது என்ற ஒரு அடிப்படையில் அப்படி சில இடங்களில் இஸ்லாம் ஒரு மொழிக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது. உதாரணமா நம்ம எடுத்துக்கொள்வோம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி. இந்தியாவில் பல மொழி பேசக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோம். இந்த நாட்டினுடைய தேசிய கீதம் எதுன்னு கேட்டா ஜனகணமனங்கிற அந்த பாடலை நம்ம சொல்லுவோம். இது தமிழா? இது தமிழ் கிடையாது. இது வங்காள மொழி. அப்ப வங்காள மொழியில எழுதப்பட்ட இந்த பாடலை நாம தேசிய கீதம் என்று நம்ம சொல்றோம். அதனால தமிழை விட வங்காள மொழி சிறந்தது ஆயிருமா? அதுக்காக நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஜனகணமன என்பதை தேசிய கீதமாக நம்ம ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தமிழ் மட்டும், வங்காளம் வசதி அப்படின்னு நம்ம நம்புறோமா? அப்படி நம்பல. நம்ம ஏன் ஏற்றுக்கிட்டோம்? அதை எழுதிய கவிஞரை பார்த்தோம். ஒரு பிரபலியமான ஒரு கவிஞர் தாகூர், ஒரு நல்ல ஒரு கவிஞன். அந்த கவிஞர் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த பாடல்கள்ல இந்த கவிஞருடைய பாடல் நல்லா இருக்குது. ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் தான் இருக்க முடியும். தமிழுக்கு ஒரு தேசிய கீதம், மலையாளத்துக்கு ஒரு தேசிய கீதம், கன்னடத்துக்கு ஒரு தேசிய கீதம் அப்படின்னு இருந்தா நாட்டில் ஒரு ஒருமைப்பாடு இருக்காது.
நம்ம பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல நம்மளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு ஒன்று ரெண்டு இருக்கணும். ரூபாய் நோட்டு நம்மளை ஒருங்கிணைக்கிறது, ராணுவம் நம்மளை ஒருங்கிணைக்கிறது, ஒரு மத்திய ஆட்சி நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறது, அதே மாதிரி ஒரு கோடி நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறது. அது மாதிரி நம்ம அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கீதம் வேண்டும். தேசம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல பாடுவதற்கு ஜனகணமனன்னு பாடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப இதையே நம்ம தமிழாக்க வேண்டும் நம்ம நினைக்கல. ஜனகணமன என்பதற்கு பதிலாக நாங்கள் தமிழ் தேசிய கீதம் எங்களுக்கு வேணும்னு கேட்டால் அது மாநில கீதமா இருக்குமே தவிர தேசிய கீதமா இருக்காது. தேசியம்னா எல்லாம் சேர்ந்ததுக்கு தான் தேசியம். அப்ப நம்ம தேசிய கீதத்தை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா நம்ம தமிழ் அல்லாத வேற ஒரு மொழியில இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். வேற வழி எதனால ஏற்றுக்கிறோம்? தமிழ்ல இருந்தா புரியும், வாஸ்தவம் தான். இருந்தாலும் புரிகிறத விட நாங்கெல்லாம் ஒரு நாட்டவர்கள் காட்ட விரும்புறோம். இப்ப நம்ம எதை காட்ட விரும்புறோம் உலகத்துக்கு? நாங்கெல்லாம் ஒரு நாட்டவர்கள், ஒரு கீதத்தை முழங்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு மெசேஜை உலகத்துக்கு சொல்வதற்காக வேண்டி மொழி உணர்வை சற்றே பின்னுக்கு வைத்துவிட்டு தேச ஒற்றுமையை முன்னுக்கு கொண்டு வந்து ஒரு கீதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கோமா இல்லையா? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ராணுவத்தில் ஆள் இருக்கிறாங்க. ராணுவத்தில் போனவர்களுக்கு தெரியும் அந்த ராணுவத்தினுடைய உத்தரவுகள் எல்லாம் எப்படி இருக்கு. லெப்ட் ரைட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான், வலது இடம்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். என்ன செய்வான்? லெப்ட்னா லெப்ட் காலை எடுத்து வைக்கணும், ரைட்னா ரைட்டு காலை எடுத்து வைக்கணும். அப்ப லெப்ட் ரைட்னா என்ன செய்யணும்? எல்லாமே என்சிசியில இருந்து ராணுவம் வரைக்கும் இதுதான் நம்ம தேசியம் பூராவும் நம்ம அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அங்க போய்கிட்டு நாங்கள்லாம் தமிழ் மக்கள் எங்களுக்கு வலது இடது போடுறதுன்னு சொன்னா மலையாளத்தில் உள்ளவன் மலையாளத்தில் கேட்டா, தெலுங்குல உள்ளவன் தெலுங்குல கேட்டா அந்த ராணுவ தளபதியால் அனைவரையும் ஒரு உத்தரவில் ஒன்றிணைக்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உத்தரவு போட்டாங்க, ஒருமைப்பாடு இருக்குமா? ராணுவ லெப்ட்ல அப்படின்னா ஒரு ஒழுங்கு இருக்கும். அப்ப அதுக்கு உள்ள சில விஷயங்கள்ல ஒருங்கிணைப்பு என்று வரும் பொழுது மொழியை பார்த்தா ஒருங்கிணைப்பு வராது சில இடங்களில். அப்ப அதனால அந்த மொழியை மற்றவர்களோடு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. தமிழ்லயே இதை வச்சுட்டான்னு வைங்க, மற்ற மொழிக்காரன் கேட்பான்ல, தமிழ்ல வலது இடதுன்னு ஆக்கியாச்சு. அப்ப மலையாளத்துக்காரன் கேட்பான்ல, எங்க இது எங்கன்னு கேட்பான்ல, தெலுங்குக்காரன் கேட்பான்ல. எந்த ஒரு மொழியில வச்சாலும் வேற ஒரு மொழிக்காரன் வந்து அதை கொஸ்டின் பண்ணத்தான் செய்வான். ஆனா ஏதாவது ஒரு மொழியில தான் வைக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சில ஒழுங்குகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாம் என்பது ஒரு தமிழகத்துக்கு மட்டும் உள்ள ஒரு மதமாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இது சர்வதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், உலகளாவிய அளவில் பறந்து விரிந்த ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துல இப்ப உதாரணமாக அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் முஸ்லிம் இங்க மதுரைக்கு வருகிறார். மதுரை பள்ளிவாசலிலிருந்து அல்லாஹ் அக்பர் என்று அந்த பாங்கு சத்தம் கேட்குகிறது. அவர் என்ன விளங்கிக் கொள்வார்? அமெரிக்க முஸ்லீம், அவருக்கு தமிழே தெரியாது. அவர் என்ன விளங்கிக் கொள்வார்? இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, தொழுகையுடைய நேரம் நெருங்கி விட்டது, நம்ம அந்த பள்ளிவாசலுக்கு போனால் நம்ம போய் தொழுவலாம் அப்படின்னு விளங்கி பள்ளிவாசலுக்கு வருவார்ல. இப்ப நானே அமெரிக்காவுக்கு போறேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப அங்க உள்ள ஒரு பள்ளிவாசல்ல அவன் ஆங்கிலத்தில் ஏதாவது சொன்னான்னு வைங்க, நான் அங்க ஒரு பள்ளிவாசல் நான் விளங்கவும் மாட்டேன், எனக்கு அந்த உணர்வு வரவும் செய்யாது. அதுவே எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எப்படி தேசிய கீதம் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதோ அப்படி அந்த அழைப்பு இருக்குமையானால் நம்ம என்ன செய்யலாம்? உங்க பள்ளிவாசல் இருக்கு, நானும் போயிடுவேன். இப்ப அரபு நாட்டுக்காரன் இங்க வந்தாலும் சரி அப்படி போயிடுவோம். அப்ப அதுல இருந்து அர்த்தத்தை விட அது சொல்லக்கூடிய கருத்து எல்லாத்துக்கும் புரியுதா இல்லையா? இப்போ முஸ்லீமுக்கும் புரியும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் புரியும்ல. அல்லாஹ் கேட்டா உங்களுக்கு என்ன வழங்க? முஸ்லீம்கள் பிரேயருக்கு டைம் ஆச்சு, பள்ளிவாசலுக்கு போக போறாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே வழங்குது. அதுதான் அந்த அழைப்புக்கு நோக்கம். இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பள்ளிவாசல்ல தொழுகை ரெண்டு விதம் இருக்கிறது. ஒன்று கூட்டு தொழுகை, இன்னொன்று தனித்தனியாக தொழுகை. இந்த கூட்டு தொழுகையில் தான் அவங்க இந்த நீங்க சொல்றபடி அரபு மொழியில எல்லாரும் ஒருங்கிணைப்பதற்காக வேண்டி செய்வாங்க. தனியாக நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதி முடித்த பிறகு நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொருவரும் தங்கள் தாய்மொழியில நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். பிரேயர் முடிந்த பிறகு கடவுள்கிட்ட கோரிக்கையை கேட்குவோம்ல, கடவுளே எங்களுக்கு மழையை கொடு, எங்களுக்கு வைத்த வழியை போக்கு, எங்களுக்கு செல்வத்தை கொடு, எங்களுக்கு புள்ள குட்டிகளை கொடு, எங்க விவசாயத்தை செழிப்பாக்கி வை, இப்படி எல்லாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோமே, அதெல்லாம் தாய்மொழியில தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
அதெல்லாம் தாய்மொழியில் தான் கடவுள்கிட்ட என்ன செய்யறோம், வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ஒருமைப்பாடாக எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு மொழியில செய்யணும் என்பதற்காக அதை செய்யறோம். அந்த நேரம் முடிந்த பிறகு தனித்தனியாக கடவுள்கிட்ட கேட்க